பார்த்தோன்னே அந்த ஆஃபீஸில் ஒருத்தர் சொல்கிறான், லாஸ்ட் டைம் திஸ் மேன் வென்ட் டு தமிழ்நாடு 40 டைடு. அவன் ஏதோ மலாய்க்காரன் இங்கிலீஷில் ஒரே சொன்னோன்னே இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அதை எடுத்து பார்த்தா 40 பேர். அந்த வீடியோவை காட்டுன்றார் போலீஸ் ஆஃபீஸர். படத்துலலாம் காட்டுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுன்னு பார்த்தா என்ன இவ்வளோ பேர் போய் ஒரு வேனை நோக்கி எல்லாம் போகிறாங்க அப்படின்னோடனே, இல்லை இவர் உள்ளே உட்காந்துருக்காருன்றாங்க. காட்டினா லைட் ஆஃப் பண்ணி போடுறாரு. எதுக்கு இவர் லைட் ஆஃப் பண்ணி போடுறாரு? லூஸ் ஆடுறாங்க. பெரிய ஆளுங்க, கட்சி தலைவர், எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி போடுறாரு தெரில. சரி, திருப்பி அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே அப்படின்னு பார்த்தா 40 பேர் பலின்றாங்க. ஆம்பளை அடுத்து பார்த்தா சினிமா மாதிரி கேட்குறாங்க, இதெல்லாம் சினிமாவா? ரியல்ன்றாங்க. 40 பேர் செத்து, என்ன 40 பேர் செத்துட்டான்றீங்க? மலேசியாவில் 4 பேர் செத்தாலே பெரிய இதாயிரும், பெரிய புரட்சியை வெடிச்சுங்க அப்படின்னோடனே இவர் தான் அந்த தலைவர். இவரை பார்க்க போய் தான் இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னொடனே, சரி ஒத்துக்கிட்டீங்களான்னு, சரி ஓகே பண்ணிடும்னு சொல்லிட்டேன். நீ எல்லா ஃபைலும் எடுத்துகிட்டு வாண்டேன். அதாவது வர்ற சனிக்கிழமை வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு நாள். இந்த பரபரப்பான ஒரு நாள் எங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இல்லை, மலேசியாவில். அப்படி என்ன பரபரப்பான நாள்? தளபதி விஜயுடைய கடைசி படம் ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் அப்படின்னாங்க. இந்த விழா எப்படி நடக்க போகுது, நம்ம ஊரில் இப்போ நடந்த சிக்கல்கள்லாம் அங்கே இருக்குமா இல்லையாங்கிறத அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுனா. வணக்கண்ணே. வணக்கண்ணே. ஆனால் அபசகனமாக பேசுகிறீங்க. என்னென்ன சொல்கிறீங்க? கடைசி படம்னு அண்ணே, அதை நாம சொல்லலை. சொல்லவே நீ உங்களுக்கு விஜய் பிடிக்காதனால சொல்கிறீங்க. நான் விஜய் இன்னும் ஒரு 10 படத்துல நான் அஜித்தோட ரசிகன். ரஜினிகாந்த் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அஜித்தோட ரசிகன். சரி, அதனால நீங்க அது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. நான் அஜித்தோட ரசிகன். ரைட், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அஜித் ரசிகன். ரைட். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இன்னொரு பொய்யும் நீங்கள் சொல்லிட்டீங்க. பேச்சு, அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் பேசணுன்றதுக்காக ஏதோ ஒரு ஓப்பனிங் கொடுக்கணுன்றதுக்காக மலேசியாவே பரபரப்பு ஆகாது. இது கேஎல் கோலாலம்பூர்ன்றது ஒரு மாகாணம், அதில் ஒரு நகரம். அந்த நகரத்தில் ஒரு ஸ்டேடியம் அங்கே தான் நடக்குது. ஆமாம், அந்த இடம் வேணால் பரபரப்பாக இருக்குது. ஏன்னா அவன் முடி அடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் வாங்க போக வர உள்ளே போகிறது தவிர, மலேசியா வந்து ஒரு 20 மாகாணமும் அது இருக்குங்க. 11 மாகாணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெரா இருக்குது, கெடா இருக்குது, பெர்லிஸ் இருக்குது, கிளாங்கு இருக்குது. இப்படி பல மாகாணங்கள் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. வந்து நீங்கள் வந்து என்னென்னா கட்சியில் ஏதோ பதவி கொடுத்த மாதிரி பெரிய அளவில் சொல்கிறீங்க. மலேசியாவே பரபரப்பாகன்னு. மலேசியா பட்சம் பரபரப்பு இல்லைண்ணா. ஒரு தமிழே தெரியாதுங்க. 4.5% தாங்க தமிழ் இருக்கு. 96% மலாய்க்காரனும் சீனாக்காரன்லாம் விஜய் பார்த்தோன்னா பார்ப்பாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் ஒத்து குருகுருன்னு பார்ப்பாங்க. ஹூ இஸ் திஸ் ரைட் அப்படின்னு போய் ஏதோ நம்மளோட உயரமாக இருக்காப்புல. ஆமாம், அவ்வளோதான். நீ அதனால் மலேசியா பரபரப்பாகன்னு சொன்னாங்க. 90 தமிழர்கள் இருக்கிறது 4%, 5%. அதில் விஜய் ரசிகர் 1% இருப்பான். அதில் கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தம் 10,000 பேர் வரும். அதுதான். இல்லை 35,000 பேர் க்ரௌடு கொண்ட அந்த வருவாங்க. அதான், ஏன்னா இப்போ சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க, அப்புறம் கிளாங்கு பெடா அது கிடா, அதுக்கப்புறம் பெராவா இங்கேருந்துலாம் வரும் தமிழர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாம், பஸ் ஏறி வந்துடுவாங்க. எப்படி வந்துடுவாங்க. அதாவது இப்போ எப்படின்னா மலேசியாவில் கேளுங்கிறது சென்னை மாதிரி. இப்போ இந்த மற்ற ஊர்கள்லாம் வந்து நாகர்கோவில், திருச்சி, கும்பகோணம் அந்த மாதிரி. அதனால் எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ இங்கே ஒரு ஆடியோ லான்ச்லாம் வர்றது இல்லையாண்ணே? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் விஜயோட ஆடியோ லான்ச் பார்க்குறதுக்குன்னு. வருவாங்கல்ல, நடக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஆரம்பத்திலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மண்ணவள்ளி போட்ட மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த போலீஸ், மலேசியா போலீஸ், இவங்க அப்ளிகேஷனை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. நீ அப்ளிகேஷனை கொடுத்த அடுத்த நாள் பேரழிவுங்க. பெருமழை, மழை வெள்ளத்தில் வந்து பல பேர் காணாம். அப்ளிகேஷன் கோலாலம்பூர் பூராமே தண்ணி நிறைஞ்சு கிடக்கு போச்சு. நார்த்து சவுத்து எல்லா இடத்துலையும் மழை. இது இந்த தோட்டம் இருக்குது பாருங்கள், இது இந்த பாமாயில் தோட்டம் பூராமே தண்ணியில் நிறைஞ்சு பல இழப்புகளை சந்தித்த உடனே கவர்மெண்ட் ஆஃபீஸே மூடிட்டாங்க. கூடி ஒரு வாரம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி நான் சொன்னதே கெட்ட சகனங்கிறீங்க. இது எப்படி கெட்ட சகனம்? நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது என்ன அபசகனமாக பேசுறீங்க. அது வந்து விஜய் லெட்டர் கொடுத்ததுக்கே இவ்வளோ பெரிய சகுனம். அது நான் கட்சி ரீதியாக பேசுகிறேன், நீங்கள் வந்து படம் ரீதியாக பேசுகிறீங்க. நான் தீவிர விஜய் ரசிகர். விஜய் வந்து படத்தில் நடிக்கணுன்றது என்னோட ஆசை, கட்சியில் இருக்கக்கூடாதுன்றது அவா இல்லை. நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடாது, இதுலேயும் இருக்கக்கூடாது. படத்தில் நடிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுவும் படத்தில் நடிக்கணும், போட்டின்னு ஒன்று வேணும்ல. அது கரெக்டு. அப்போ என்ன பண்ணால் அப்ளிகேஷனை பிரித்து பார்க்குறாங்க.
பிரிக்கும் போதே இடி மின்னல் அடிக்குது. அப்படியே கவரை மூடி வைக்கிறாங்க. பெருமழை வெள்ளம் போச்சு, அவ்வளோதான், ஆஃபீஸ் லீவு. ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பார்த்தோடனே யார் யார் ஊருன்னு பார்க்குறாங்க லெட்டரில். பார்த்தோடனே அந்த ஆஃபீஸில் ஒருத்தர் சொல்கிறான், லாஸ்ட் டைம் திஸ் மேன் வென்ட் டு தமிழ்நாடு 40 டைடுன்றான். அவன் ஏதோ மலாய்க்காரன் இங்கிலீஷில் ஒரே சொல்லுவோன்னே இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அதை எடுத்து பார்த்தா 40 பேர். அந்த வீடியோவை காட்டுன்றார் போலீஸ் ஆஃபீஸர். இந்த படத்துலலாம் காட்டுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுன்னு பார்த்தா என்ன இவ்வளோ பேர் போய் ஒரு வேனை நோக்கி எல்லாம் போகிறாங்க அப்படின்னோடனே, இல்லை இவர் உள்ளே உட்காந்துருக்காருன்றாங்க. காட்டினா லைட் ஆஃப் பண்ணி போடுறாரு. எதுக்கு இவர் லைட் ஆஃப் பண்ணி போடுறாரு, லூஸான்றாங்க. பெரிய ஆளுங்க, கட்சி தலைவர். எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி போடுறாரு அப்படின்னா தெரில. சரி, திருப்பி அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே அப்படின்னு பார்த்தா 40 பேர் பலின்றாங்க. ஆம்பளை. அடுத்து பார்த்தா சினிமா மாதிரி கேட்குறாங்க, இதெல்லாம் சினிமாவான் ரியல்ன்றாங்க. 40 பேர் செத்து. என்னையா 40 பேர் செத்துட்டான்றீங்க? மலேசியாவில் 4 பேர் செத்தாலே பெரிய இதாயிரும், பெரிய புரட்சியை வெடிச்சிருமே அப்படின்னோடனே, இவர் தான் அந்த தலைவர். இவரை பார்க்க போய் தான் இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னொடனே, சரி ஒத்துக்கிட்டீங்களான்னு, சரி ஓகே பண்ணிடும்னு சொல்லிட்டாங்க. நீ எல்லா ஃபைலும் எடுத்துகிட்டு வாண்டாங்க. எடுத்துகிட்டு வாங்க சொல்லி எல்லாம் பிரித்து மேய்ஞ்சி அதை இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கு, எவ்வளோ போயிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் செத்துருக்கான், மதுரை மாநாடு, இது எல்லா வீடியோவும் போட்டு பார்த்தாரு கமிஷனர். தெரியாதனமாக என்கிட்ட கேட்காம நீங்கள் லூஸ் டாக் விட்டு பெர்மிஷன் நடத்திக்கிங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ சட்டத்திட்டங்களை மட்டும் கொடுக்குற நிலமையில வச்சுருக்கீங்க. அதனால் இந்த இது நம்ம நாட்டுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு. சார் சொல்லிட்டோம் சார் நாங்கள் அப்படின்னே, ரிசிப்ட் கொடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், சரி அப்படின்னா சட்டத்திட்டத்தை வகுக்கிறதுக்கு ஒரு தனி குழுவை போட்டு, தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை அப்படின்னா விஜய் என்ன பிளான் பண்ணதுன்னா, அந்த கட்சி தொண்டர்கள் இவங்க என்ன பிளான் பண்ணதுன்னா, தமிழ்நாட்டில் பெர்மிஷன் தர மாட்டாங்கல்ல, சரி மலேசியாவில் போய் நடத்தி லைவ் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தினோம்னா தமிழ்நாடே அலரும்ல. மலேசியாவில் இவ்வளோ கூட்டமா, விஜயை பார்க்க இவ்வளோ அதானே இந்த பில்டப்பை வச்சு அங்கே அரசியல் பேசி அதை பூஸ்டப் பண்ணி ஆதவர்ஜனாட்டை கொடுத்து ரீல்ஸாக கட் பண்ணி ஒரு 200 ரீல்ஸு 100 ரீல்ஸுன்னு போடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தா அங்கேயும் போய் சொல்லுவார்ல, என்னுடைய ஒரே எதிரி அப்படின்னு. இப்போ அவங்க பார்த்துட்டாங்க, விரலை வெட்டிடுவேன்ட்டாங்க. யார், விஜய் இல்லை, விரலே நீட்டக்கூடாதுன்ட்டாங்க. 5 சட்டத்திட்டம் போடுறேன். என்னென்னா, தாவேக்கா துண்டை போட்டுட்டு எவனும் வரக்கூடாது, ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட வந்துடக்கூடாது. ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2, டிவிக்கேன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. 2, விஜய் போட்ட பனியன் போடலாம், டிவிக்கேன்னு அதில் போட்டுக்கூடாது, விஜய்ன்னு போட்டிருக்கலாம். இது ஒரு பாயிண்ட். சூப்பர் மேட். இல்லை நடிகராக தான் பார்க்கணும். 4வதாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, விஜய் வாழ்க்கைன்னு கத்திக்கலாம், தாவேக்கா வாழ்க்கைன்னு கத்தக்கூடாது. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணால், இங்கே வந்து மு.க. ஸ்டாலின் ஒழிக, அவர் பார்த்துக்கலாம், அங்கிள் டேடி இதெல்லாம் சொன்னால் இம்மிடியட் ஜெயில், அப்படியே போலீஸ் கையோட கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு. ஒரு நாட்டுடைய அரசியல் அதிகாரி வந்து பேசக்கூடாது, மோடிஜியை பற்றி பேசக்கூடாது, யாரையும் அவங்க போலீஸே சொல்லியிருக்காங்க, அவர் பேச மாட்டார், மோடியை பற்றிலாம் பேச மாட்டார். அப்புறம் யாரை பற்றி பேசுவார்ன்றாங்க. இங்கே லோக்கலில் அவர் ஏதாவது எதனாலும் சரி, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கார், அவரை பற்றி தான் பேசுவார், வாயே தரக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இந்த தற்கொலைலாம் அப்போ மலேசியா கவர்மெண்ட்டே திமுக கவர்மெண்ட்டா அப்படின்ற அளவுக்குலாம் நீ எங்கே போனாலும் ஒரே செருப்பு தான் அப்படின்ற மாதிரி. அது உங்களுக்கு தெரியல, நீங்கள் தமிழ்நாட்டில் டிஎம்கே அரசு இருக்கிறதுனால டிஎம்கேன்ற அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை போட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்போ நடத்துகிறவங்ககிட்ட. குறிப்பாக ஆதவர்ஜனா ஃபோட்டோ யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தோன்னே பேக் அடிச்சிருக்காங்க. யார் இவர் வர வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வருவார் சொல்லி அப்புறம் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆதவர்ஜனா மட்டும் டேஞ்சரஸ் பார்ட்டியாக தெரியுது மூஞ்சியை பார்த்தாலே. அப்புறம் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் டோட்டலாக இவங்க நினச்சது பூரா ஃபெயிலியர் தாங்க. ஒன்றுமே தாவேக்கான்னு பேசி அவனையாவது இப்போ சண்டைக்கு இழுக்கிறதுக்கு தான் அங்கே போகிறது. அங்கே வாயே திறக்குன்னா ஜெயிலு இல்லைன்னா ஃபைனுன்ட்டாங்க. போலீஸ் எழுதி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டாங்க கட்சி ஆர்கனைசர். இதுதான் விஜய்க்கு ஒரு பேக் ஃபயர் ஆகி கேன்சல் பண்ணிடலாமான்ற பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இல்லை நடத்திடுவோம் சும்மா. வழக்கம் போல் இங்கே நம்ம தாம்பரத்தில் சாய்ராம் காலேஜில் வச்சோம்னா நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்க. அப்புறம் இல்லை அப்புறம் மலேசியாவில் பேர் கேட்டோம், டிக்கெட்லாம் விற்றுட்டோன்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லி இப்போ போகிறாப்புல. இப்போ எத்தனை மணிக்கு போவாப்புலன்னு தான் தெரில.
இல்லைண்ணா எப்படியும் வந்து 27 சாயங்காலம் ஃபங்க்ஷன். 28 27 27 தான் 27 தான் சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் ஃபங்க்ஷன். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. அங்கெல்லாம் ஷார்ப் 6ன்னா 6 ஆமாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 மணிக்கு தான் இங்கே தன்னுடைய சார்ட்டர் ஃப்ளைட்டை கிளப்புவார்னு நினைக்கிறேன். ஏன் வழக்கமாக அப்படி தானே பண்ணுவாங்க. வழக்கமாக பண்ணுவாருன்றது வேற. இப்போ மலேசியாவில் உள்ளே ஃப்ளைட்டை இறங்க விட மாட்டாங்கல்ல, இல்லை மேலே சுற்றி திருப்பி பெட்ரோல் போட்டுப்பார். பெட்ரோல் போட்டு திருப்பி அனுப்பி விட்றாங்க. இப்போ என்ன, ஆனால் மலேசியாவுக்கும் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போகலாமே, போகலாம், ஆனால் சின்ன ஃப்ளைட்டு தாங்காது. 3 மணி நேரம் கடல் மேலே பறக்கணும்.